ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி 2 நகைச்சுவை கதை பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி மறுபடியும் தெய்வீக கதைகளை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிறது தேவியின் திருவருள். மேற்கு வங்கத்தில் தேவிச்சரன் சொல்லிட்டு ஒரு உபன்யாசம் பண்ணுறவர் இருந்தார். அவர் தேவி மகாத்மியத்தம் கதைகளை மக்களுக்கு சொல்வார். மக்கள் அதை கேட்டுட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு தேவையான உணவு உடைகளை கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் மனைவி, அவர் மகள் சர்வமங்களா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. சர்வமங்களா அழகு, அறிவும் எல்லாம் நிறைஞ்ச பொண்ணு. எந்த காரியமாக இருந்தாலும் திருத்தமாக செய்வாள். அவளுக்கும் கல்யாண வயசு வந்தது. அப்போது தேவிச்சரனோட மனைவி ஒரே வருத்தமாக நம்ம பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசித்தாங்க. அப்போது கவலைப்படாத, எல்லாம் நம்மளுக்கு துர்க்கை அருள் புரிவான்னு சொன்னாராம். அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு பெரிய செல்வந்தர் பண்ணையார் வந்தார். அவர் சர்வமங்களாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போய் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கேட்கவும் தேவிச்சரனும் மகிழ்ச்சியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். சர்வமங்களா புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. அந்த வருஷம் துர்க்கை பூஜை வந்ததா. தேவிச்சரனுக்கு நமக்கு துர்க்கையோட அருளால் நம்ம சர்வமங்களாவுக்கு நல்ல வரன் கிடச்சிருக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம துர்க்கை பூஜை செய்வோம்னு சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட சொன்னாலாம். அவர் மனைவி நம்மளாலெல்லாம் செய்ய முடியுமா, நம்ம ஏழையாச்சேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் முடியும், துர்க்கை என்ன வசதியான உங்களுக்கு சொந்தமாக, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், அவள் ஏற்றுக்குவான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஒரு துர்க்கை பதுமையை வாங்கிட்டு வந்தாரா. அதுக்கப்புறமா துர்க்கை பூஜை செய்கிறப்போ அந்த நாள் வரப்போ அவரோட மனைவிக்கு வேறு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் போய் தன்னுடைய மகளை கூப்பிட்டாராம். ஆனால் அவங்களும் அனுப்ப மறுத்துட்டாங்க, இங்கே நிறைய வேலை இருக்குன்னு. அவர் கவலையோடு வந்துக்கிட்டு இருந்தப்போ அப்பான்னு ஒரு குரல் கேட்டுதான். திரும்பி பார்த்தா சர்வமங்களா. வாங்கப்பா நம்ம போகலாம், நான் என் மாமனார் மாமியார் கிட்ட பேசி சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்தாலாம். அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்களுக்கும் 2 நாளில் உடல்நிலை சரியாயிடுச்சு. துர்க்கை பூஜை ஆரம்பிச்சு. துர்க்கை பூஜையை அழகாக பண்ணினாங்க 2 பேரும். தேவிச்சரனும் சர்வமங்களாவும் துர்க்கைக்கு அலங்காரம் பண்ணி அழகாக பண்ணினாங்க. அப்போது 3ஆவது நாள் வந்தோடனே சர்வமங்களா, அப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே தேவிச்சரன், என்னம்மா நம்மக்கிட்ட விருந்து கொடுக்குற அளவுக்குலாம் என்னம்மா இருக்குன்னொடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி சர்வமங்களா அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டா. அவங்களும் வந்துட்டாங்க. தேவிச்சரனுக்கு ஒரே கவலையாக போச்சு. அவர் எல்லாரையும் வரவேற்றுட்டு போய் தேவி முன்னாடி உட்காந்துட்டார். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து சர்வமங்களா எல்லாருக்கும் பழங்களை கொடுத்தா. இதுதான் எங்கள் பிரசாதம், எங்கள் அப்பாவால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தா. அதை எல்லோரும் சாப்பிட்டாங்களா. அந்த பழங்கள் அத்தனை ருசி, அத்தனை சுவை, அது கொஞ்சம் சாப்பிட்டால் வயிறு நிறைஞ்சுதான். எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வாயார மனசார வாழ்த்திட்டு போயிட்டாங்களாம். தேவிச்சரன் வந்து பார்த்தாரா. அவருக்கு இதெல்லாம் துர்க்கையோட அருள் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். கடைசி நாளும் வந்தது. துர்க்கை பூஜை முடிய போகுது. அன்னைக்கு அவர் பிரசாதத்தை எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ண உட்காந்தப்போ சர்வமங்களா வந்து திருட்டுத்தனமாக அந்த பிரசாதத்தை வாயில் வச்சுட்டா. தேவிச்சரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு அவரோட மனைவியை பார்த்து இன்னொரு பிரசாதம் தயாரிக்க சொன்னார். 2வது தடவையாக பிரசாதம் தயாரித்து கொடுத்தாங்க. அதையும் சர்வமங்களா எடுத்து சாப்பிட்டுட்டா. அவர் மறுபடியும் பிரசாதம் தயாரிக்க சொன்னப்போ 3ஆவது முறையும் வந்து சர்வமங்களா எடுத்தா. அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னம்மா நீ இன்னைக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, விளையாடிக்கிட்டு இருக்க, போமா அப்படின்னு சொன்ன உடனே சர்வமங்களா வந்து, அம்மா அப்பா என்னைய வெளியே போய் சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. தேவிச்சரன் வந்து, இன்னும் இந்த பொண்ணு இப்படி விளையாட்டா பண்ணிட்டா, சரி அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா போல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அவள் வீட்டிலன்னு சொல்லி அவரும் போனாராம். சர்வமங்களாவோட புகுந்த வீட்டுக்கு போய், என்னம்மா சர்வமங்களா இப்படி கோச்சிட்டு வந்துட்டியே, நீ பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டதுனால தான் நீ அப்பா உன்னைய திட்டினேன் அப்படி சொன்னோடனே சர்வமங்களாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா சொல்கிறீங்க, நான் எங்கே வந்தேன் பிரசாதத்தை சாப்பிட்டேன், எங்கள் மாமனார் மாமியாரும் தான் என்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் இங்கே தானே இருந்தேன்னு சொல்லவும் தான் தேவிச்சரனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான். ஆஹா, இத்தனை நாள் நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு வடிவத்தில் இருந்தது தேவி துர்க்கையே தான். அவருக்கு அப்பா ஆனந்தம் தாங்கலை, கண்ணீர் வந்தது. ஆஹா, நம்ம பக்கத்துலேயே இருந்தக்கா, அவளை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் தேவிச்சரன் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சு அவருக்கு இன்னும் பொருட்களை கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சாங்களாம். அவரும் இன்னும் தேவி உபன்யாசம் நிறையா பண்ணி நல்லபடியாக வாழ்ந்தாங்களாம். நன்றி, வணக்கம்.